அனைவருக்கும் வணக்கம். உலகத்தில் உள்ள அனைத்து உறவுகளும், அம்மா அப்பா, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நம்மளுடைய சமூக நெறியாளர்கள் எல்லாருமே உலகியல் அதில் ஆனந்தமடைய நமக்கு என்ன வழி, உலகத்தார ஆனந்தமடைய என்ன வழி, அதனை நோக்கி நம்ம பயணம் இருக்கணும், அதனை நோக்கி நம்ம செயல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் என் பயணமும் அப்படி தான் இருந்தது. நான் படிக்கும் காலத்தில் நான் பள்ளி பருவத்திலிருந்து என்னுடைய காலேஜ் பருவம் வரை என்னுடைய நோக்கமும் புற ஆனந்தம், அதை நோக்கி ஓடுறதுல தான் எனக்கும் குறியாக இருந்தது. அதில் ஜெயிப்பது எப்படி, அதில் வெல்வது எப்படி, நானும் சந்தோஷமாக இருந்து அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு எல்லா வசதிகளையும் தேடுவது எப்படி, அடுத்தவங்களுக்கும் நான் ஒரு மருத்துவன் இல்லையா, ஒரு சர்ஜன் இல்லையா, நான் அதில் உச்சநிலை அடைந்து அதில் வர்ற வருமானத்தை வச்சு, என்னுடைய செல்வத்தை வச்சு, புகழை வச்சு உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நல்லபடியாக மருத்துவம் செஞ்சு அவங்கள காப்பாற்றுறது எப்படி, அவர்களுக்கு வழிகாட்டுவது எப்படி தான் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அந்த பல் மருத்துவக் கல்லூரியில் இறுதி ஆண்டில் என் உள்ளுக்குள்ளே ஒரு சுகம் வந்தது, ஒரு ஒளி கொடுத்த ஆனந்தம் வந்தது, ஒரு இருள் கொடுத்த ஆனந்தம் வந்தது. அது உலகத்தார்கள் சொன்னதை விட அது வேறு மேல்மட்ட நிலையில் இருந்தது. இந்த உலகத்தார்களுக்கு அந்த ஆனந்தத்தை கொடுக்குறதே இந்த உள்ளுக்குள்ளே உள்ள செயல்பாடு தான். இந்த உடலுடைய செயல்பாடு ஒழுங்காக இருந்தால் தான் உலகத்துக்கு உடைய நம்ம கொடுக்குற பங்களிப்பு ஒழுங்காக இருக்கும். உலகத்தில் நம்ம செயல்பட முடியும். உடம்பு நல்லா இருந்தால் தானே நம்ம உணவு சாப்பிட்றது கூட சந்தோஷமாக கொடுக்கும், நம்ம வாழ்கிறது கூட சந்தோஷமாக இருக்கும். உடம்பு நல்லா இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற நேற்று வரை சாப்பிட்ட உணவு ஆனந்தத்தை கொடுத்தது, நமக்கு ஒரு ஜுரம் வந்த பிறகு அந்த உணவு நமக்கு வாயில் கசக்கும், நமக்கு பிடிக்காது. ஸோ அப்போ எனக்கு ஒரு புரிதல் வந்தது. நான் நல்லா இருக்கிறப்ப சாப்பிட்டப்போ ஆனந்தம், அடுத்த நாள் ஜுரம் வந்தப்போ ஒரு அந்த உணவே நான் விரும்பிய உணவே எனக்கு பிடிக்கவில்லை. ஸோ புற ஆனந்தம் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஆனந்தம் எல்லாருக்கும் சரியாக இருந்தால் தான் அது ஒரு நிலையில் அது நீடித்தால் தான் எல்லோருக்கும் சந்தோஷம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். எனக்கு உணர்த்தப்பட்டது. அதுதான் அந்த குண்டலினி சக்திங்கிற தெய்வீக நிலை என்னுடைய மூலாதாரத்திலிருந்து புறப்பட்டு உலகம் தேடுகிற உண்டு. கடவுள், கோயில்களின் நோக்கம் என்ன? கடவுளை அடைவது. மனிதர்களின் நோக்கம் என்ன? இறைவனை அடைவது. அதுதான் அந்த குண்டலினி தெய்வீக நிலை. அந்த தெய்வீக நிலையில் நாம் உயர்ந்த பிறகு நம்ம உடம்பு கோயிலாக தெரியும், நம்ம உடம்புக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த உயிர் தெய்வமாக தெரியும். அது பொய் இல்லை, அது மெய். ஏகப்பட்ட அற்புதம் நடக்கும் நம்ம வாழ்விலே. நம்ம அது வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இருளில் வாழ்ந்த வாழ்க்கையாக இருக்கும். நான் குண்டலினி நிலையை நான் அடைந்த அந்த சின்ன வயசுலேருந்து அந்த சக்தி உண்டு. அதில் நான் முழுமை அடைந்த என்னுடைய வயது நான் 23 நினைக்கிறேன், 23 22. அதுக்கப்புறம் அந்த உலகத்தில் உள்ள ஆனந்தங்கள் எல்லாம் நான் இருள் நிலையில் நான் ஒரு புக்கு படித்தா எப்படி இருக்கும், இருளில் புக்கு படித்தா நம்ம என்ன கதி, இருளில் சாப்பாடு சாப்பிட்டா என்ன கதி, இருளில் நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் என்ன கதி, யார் முகமும் தெரியாது, நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியாது, நம்ம என்னத்தை சொன்னாலும் எல்லாம் பேசுகிற குரல் கேட்கும், ஆனால் நம்ம உருவம் யாருக்கும் தெரியாது, மற்றவங்க நம்ம யார் கேட்டு ரசித்தாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இதுவரையில் நான் வாழ்வில் அடைந்த இன்பங்கள் எல்லாம் இருளிலே நான் அடைந்த ஆனந்தங்கள். எல்லா சைடும் நாடகம் நடக்குது, எல்லாம் நடக்குது. நான் சாப்பிடுவது, நான் நடப்பது, போவது, பேசுவது எல்லாமே, நான் விதவிதமாக ட்ரெஸ் போட்டுட்டு நான் அப்படி பேசியது எல்லாமே இருளில் மட்டுமே நிகழ்ந்தது. எல்லோரும் ரசித்தது, நானும் ரசித்தது. இப்போ விளக்கு போட்ட பிறகு நமக்கு இதுதான் உண்மை, இது வரைக்கும் நம்ம கண்டது எல்லாமே அது பொய், இதுவே மெய், இதுவே உண்மை அப்படின்னு நம்ம உணர்ந்த பிறகு எப்படி இருக்கும்? இதுதான் என் வாழ்க்கை. அந்த தெய்வீக நிலை குண்டலினி எழுச்சி பெற்று நான் அதில் முழுமையடைந்த 23 வயசில் அது வேறு நிலை. அந்த பரிபூர்ண ஆனந்தம் வேறு. இப்போ வரைக்கும் அந்த நிலையில் தான் இருக்கிறேன். ஆனால் உலகத்தார்களுக்கு தகுந்த மாதிரி நான் போதிச்சுக்கிட்டு இருக்கேன். உலகத்தார்கள்ட்ட நான் உணர்ந்ததை உண்மையாக கொண்டு செல்லணும்னு ஆசைப்பட்றேன். நடித்து கொண்டு என்னிடம் இதை அடையணும் வர்றவங்களுக்கு அது கிடைக்காது. நான் நடிக்கிறது கிடையாது. உலகத்தில் நடிக்கிறது எனக்கு பிடிக்கும், சினிமாவில் மட்டும், ட்ராமாவில் மட்டும். பட் என்னிட்ட வர்றவங்க நடித்தா என்கிட்ட உள்ள சக்தி அவங்களுக்கு உண்மையிலே கிடைக்காது. உண்மையாக வரணும், மெய்யாக வரணும், அந்த மெய்ப்பொருளை தேடி. உலகத்துக்காக வர்றவங்களுக்கு உலகத்தில் உள்ளது கிடைக்கும், ஆனால் அந்த மெய்ப்பொருள் கிடைக்காது, இந்த மெய் கிடைக்காது. ஏனென்றால் நான் இந்த மெய்யை உணர்ந்த பிறகு அதுவாகவே மாறிவிட்டேன். இந்த உலகம் பொய், உலகத்தில் எல்லாம் சந்தோஷம். இருளில் நடக்கிற விஷயத்தை நான் உணர்ந்த மாதிரி எனக்கு இருந்தது, அதை ரசித்த மாதிரி இருந்தது. இந்த எல்லையற்ற பேரின்பத்தின் பேராற்றல் என்னிட்ட வெளிப்பட்டதுக்கு அப்புறம் இருளுடைய அர்த்தமும் எனக்கு புரிஞ்சது, அந்த ஒளியுடைய அர்த்தமும் புரிஞ்சது. எல்லாமே இந்த வெளிச்சத்தை பார்த்த பிறகு இந்த வெளிச்சத்தை உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கொடுத்து அவர்களை உயர்வடைய வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம்.
அதனை நோக்கி எனது பயணமாக இருக்கிறது. ஸோ மெய்ப்பொருள் தேட என்னிடம் வாருங்கள். நம்ம எல்லோரும் மெய்யாய் வாழ்வோம், மெய்க்காக உழைப்போம், மெய்யாக மாறுவோம். அனைவரும் அடுத்த வீட்டில் சந்திப்போம்.